எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சரணாகதியை பற்றி பார்க்க போகிறோம். சரணாகதி அப்படின்றது நமக்கு மேலே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அப்பாற்பட்ட சக்தி கிட்ட நம்மளை மனதார ஒப்படைக்கிறது. அதாவது ஆத்ம ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இறைவனுக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறது. நம்ம துன்பத்தில் இருப்போம், அதாவது ஒரு மீள முடியாத துன்பம். அந்த நேரத்தில் நம்மளையே அறியாமல், இறைவா என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, நான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்ருக்கேன், எனக்கு வேறு கதி கிடையாது, நீங்கள் தான் எனக்கு கதி, நீங்கள் தான் என்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து வெளியே கொண்டு வரணும், முழுவதுமாக என்ன உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கிட்ட நம்ம செய்கிற அந்த சமர்ப்பணம் தான் சரணாகதி. நம்மளையே அறியாமல் இந்த மாதிரி நம்ம மனசை விட்டு இறைவனுக்கிட்ட சொல்லி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போகிறோம் பாருங்கள், அந்த ஒரு ஸ்டேஜ் தான் சரணாகதி. இப்போ நம்ம சரணாகதியில் இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, எப்பவுமே நம்ம பகவானை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். எந்த வேலை செஞ்சாலும் சரி, அதை தொடங்கிறதுக்கு முன்னாடி பகவானை வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த வேலையை நம்ம தொடங்குவோம். நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, இறைவன் இருக்கார், கடவுள் இருக்கார், கண்டிப்பாக அவரும் நம்மளை பார்த்துப்பார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து இறைவன் நம்மளை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடுவார். அப்போது நான் எல்லாத்தையும் நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பாரத்தையுமே நான் இறைவன்கிட்ட விட்டுட்டேன். இனிமே நடக்க போகிறது எல்லாத்தையும் கடவுளே பார்த்துப்பாரு அப்படின்ற ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நம்ம இருப்போம். இதே நம்மளுடைய லைஃப்பில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்போது அந்த நிகழ்வுகளுக்காக நம்ம இறைவனுக்கு தேங்க்ஸ் சொல்வோம். இறைவா, இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருந்தேன், இந்த ஹாப்பியான டேவை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. ஒருவேளை அந்த நாள் அன்றைக்கி நம்ம ஏதாவது கஷ்டங்கள்லையோ மனசு வேதனைகளை அனுபவிச்சிருந்தோம் அப்படின்னா இறைவனுக்கிட்ட நம்ம அதை எப்படி எடுத்து சொல்லுவோன்னா, இறைவா, இன்றைக்கி நாள் அன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், அதனால் என்னுடைய மனசு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்குது, நீங்கள் தான் இந்த கஷ்டத்தெல்லாம் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும், எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு மன வலிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பகவான்கிட்ட வேண்டுவோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற தவறுகளுக்கு இறைவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்போம். நம்ம வாழ்க்கையில் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கிட்ட கூட நம்ம உண்மையாக இருப்போம். நம்ம லைஃப்பில் நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் நடக்கும்போது அதை எப்படி பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணி நம்ம லைஃப்பை இன்னும் பெட்டராக வாழ முடியும் அப்படின்னும், மன ரீதியாக நம்மளை எப்படி இன்னும் ஸ்ட்ராங்காக்கிக்க முடியும் அப்படின்றத நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்ம லைஃப்பில் நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம செஞ்ச புண்ணிய கர்மாக்களையும் பாப கர்மாக்களையும் பேஸ் பண்ணி தான் அமையும். அதனாலேயே நம்ம லைஃப்பில் சில சூழ்நிலைகளுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறோம். பகவானுக்கிட்ட பரிபூரணமாக நம்ம சரணாகதி அடையும் போது நம்ம செஞ்ச கர்ம வினைகளின் பலன்களில் இருந்து பகவான் நம்மளை காப்பாற்றுவார். நமக்கே தெரியும், இந்த உலகம் நிரந்தர அற்ற உலகம். நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன சுச்சுவேஷன்ஸ் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். இது மாயையான உலகமாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் நம்மளை நல்ல விதமாகவோ இல்லை ஒரு கெட்ட விதமாகவோ நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்க தான் செய்யுது. நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளை படைச்ச அந்த பரம்பொருளுக்கு தெரியும். அதனால் நமக்கு மேலானவராக இருக்கிற இறைவனுக்கிட்ட நம்ம சரணாகதியில் இருக்கணும். நமக்கு நடக்கிற லைஃப் சிச்சுவேஷன்ஸில் பகவானால் மட்டும்தான் நமக்கு அபயம் கொடுக்க முடியும். நம்ம கூட பேரண்ட்ஸ் இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் கூட ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் பகவான் மனசு வைக்கும்போது தான் அந்த பர்சன்ஸே நம்ம லைஃப்பில் அலோவ் பண்ணுவார். அப்போ தான் அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். ஸ்ரீமத் பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம், இப்படிப்பட்ட நூல்களெல்லாம் பகவான் மேலே நம்ம வைக்கிற அன்பையும் பகவான்கிட்ட நம்ம சரணாகதி அடையிறது பற்றின விஷயங்கள் எல்லாம் எழுதி இருக்குது.
சரணாகதி அடையணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுடைய மனசில் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம துன்பத்துக்கு உள்ளாகும் போது யாருமே நம்மளை இனி காப்பாற்ற முடியாது, இறைவனால் மட்டும்தான் நம்மளை இனிமேல் காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வரும்போது சரணாகதி அப்படின்றது தானாகவே அமையும். சரணாகதிக்கு அப்புறம் அந்த சூழ்நிலையில் இருந்து நம்ம வெளியே வரும்போது கண்டிப்பாக பகவான் அப்படின்றவர் எக்ஸிஸ்டாக இருக்கார். நான் சரணாகதிக்கு போனதுக்கப்புறம் இறைவன் அந்த துன்பத்திலேருந்து என்னை விடுவிச்சு வெளியே கொண்டு வந்துட்டார் அப்படின்றத நம்ம உணர்வு பூர்வமாக உணர்வோம். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், பகவான் இருக்காரு அப்படின்றத நம்புவோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாகவே நம்ம இருந்திருந்தா கூட அந்த சரணாகதி அப்படின்னு போனதுக்கப்புறம் பகவானை நம்ம உணர்வு பூர்வமாக உணர்ந்ததுக்கப்புறம் வேறு யாராவது பகவான் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்மளே அவங்கக்கிட்ட சொல்லுவோம், பகவான் அப்படின்றவர் இருக்காரு, ஏன்னா அவர் என்னுடைய துன்பத்திலிருந்து என்னை விடுவிச்சு கொடுத்தாரு, அதுபோல் உங்களுடைய துன்பத்திலேருந்து உங்களையும் விடுவிப்பார், நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, நீங்களும் இறைவனுக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க அப்படின்னு. நம்ம இறைவனுக்கிட்ட சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு அப்படின்னே நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். பகவான் அதை டேக் கேர் பண்ணிப்பார், பகவானே எல்லாத்தையும் பார்த்துப்பார். அதுதான் இந்த சரணாகதிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம். நம்ம பகவான்கிட்ட சரணாகதி அடைய விடாமல் தடுக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அகங்காரம், அதாவது நம்ம மனசில் இருக்கிற ஈகோ. நம்ம மனசில் இருக்கிற ஈகோ எப்போவுமே என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் பெருசு, என்னால் தான் எல்லாமே முடியும், நான் தான் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன், எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னு நான் நம்மளையே முதல்ல நிறுத்தும். இதோடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் பகவானுடைய மகிமையை தெரிஞ்சுக்க முடியறதில்ல, பகவானுடைய இனிமையை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியறதில்ல, பகவானுக்கிட்ட நம்ம சரணாகதிக்கு போக முடியறது கிடையாது. உண்மையாகவே நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த மாதிரியான பொய்யான அகங்காரத்தை விடணும். அது எப்படி நம்மளால் சீக்கிரமாக நம்மளுடைய அகங்காரத்தை விட முடியும்? நம்ம பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கும்போது, பகவானுடைய கீர்த்தனங்களை பாடும்போது, பகவான் மேலே முழுமையாகவே அன்பு செலுத்த ஆரம்பிக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பொய்யான அகங்காரம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி செய்யும்போது இறைவனுடைய அருளாலேயே நம்ம யார் அப்படின்றத இறைவன் நமக்கு உணர்த்துவார். இறைவன் எல்லாம் வல்ல தெய்வமாக இருக்கும்போது, மகா பெரியவராக இருக்கும்போது, விலை மதிப்பில்லா பொக்கிஷமாக இருக்கும்போது, கேட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத தூய்மையான பரம்பொருளாக இருக்கும்போது, எப்படி நம்மளால் இந்த மனித பிறவியில் பகவான்கிட்ட பரிபூர்ண சரணாகதி அடையாமல் இருக்க முடியும்? இறைவனுடைய மகிமைகள் பற்றியும் இறைவனுடைய தன்மைகள் பற்றின வீடியோஸை நம்ம ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இறைவனுடைய அருளாசி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.